சங்கை மிகுந்த ரஜபனுடைய மாதத்திலே மகாராஜனுடைய இரவிலே நாம் எல்லாம் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த சங்கை மிகுந்த ரஜபையும் வரக்கூடிய ஷஅபானையும் அல்லாஹ் நமக்கு அபரீதமான பரக்கத்துகளை தந்தருள்வாராக. சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து முழு உலக ஆரோக்கியத்தோடு அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவாரா. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய சகோதரர் நண்பர் உங்களுடைய இமாம் சொல்லி காட்டினாங்க. மேராஜ் குறித்து நிறைய விஷயங்களையும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கேட்குறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே நடந்த ஒரு பேரற்புதம், உலகத்திலே வாழும் அற்புதமாக நம்மிடத்தில் இன்றைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போனது குர்ஆனும் ஹதீஸும். அதே போன்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்னொரு அற்புதம் தான் இந்த மேராஜ். இன்றைக்கும் நம்மள்கிட்ட இருக்குது. மேராஜ் இருக்குங்களா இல்லையா? இல்லை யோசிக்கிறீங்க, மேராஜ் ரசூலுல்லாஹ்க்கு தான் வந்துச்சு, நமக்கு மேராஜ் இருக்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இருக்கா? நமக்கும் இருக்கிறது. அஸ்ஸலாத்து மேராஜுல் மோமினீன், தொழுகை மோமின்களுடைய மேராஜ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்தித்த அந்த நிகழ்வுக்குத்தான் மேராஜ் என்கிறோம். தொழுகையின் வழியாக நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ நமக்கும் மேராஜ், கியாமத்து வரைக்கும் இந்த மேராஜ் என்பது நமக்கு இருக்கிறது. ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மேராஜ் என்பது உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பேரற்புதம். யாருக்கும் கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால நிறைய நபிமார்கள் வந்தார்கள். திருக்குர்ஆன் 25 நபிமார்களுடைய பெயர்களை சொல்லுகிறது. ஹதீஸுகள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபிமார்களுடைய பெயர்களை சொல்றாங்க. நிறைய பயான்ல கேட்குற 1,24,000 மேற்பட்ட நபிமார்கள் வந்தார்கள் அப்படின்லாம் கேட்குறோம்ல. இந்த 1,00,000 மேற்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தா இந்த வாய்ப்பை. திருக்குர்ஆனில் வரலாறு வருகிறது அல்லவா? ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம், நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னா முடியாதுன்னு அல்ல, அதெல்லாம் வேணாம்ப்பா. இந்த பிடிவாதக்காரர் கோபக்காரர் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் பார்த்தே ஆகணும், இந்த சின்ன பிள்ளைங்க யாரும் பிடிக்கணும்ல, அந்த மாதிரி கேட்டாங்க எல்லாரும். சரி அப்படியா வா அப்படின்னு தூசுரா மலைக்கு கூட்டிட்டு போய் தன்னுடைய ஒளியிலிருந்து ஒரு சிறு துளியைத்தான் அந்த மலையின் மீது அல்லாஹ் இறக்கினான். குர்ஆன் சொல்லுகிறது, அந்த மலை சுக்குநூறாக போயிடுச்சு. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த ஒளி அவங்க மேலே விழுகலை, பக்கத்தில் இருந்த மலை மேலே விழுந்துச்சு. அந்த மலை சுக்குநூறாக போய்விட்டது. இதை பார்த்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் கர்ர மூஸா சஈகா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான், மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு. இப்போ பல நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், உன்னை பார்க்க வேண்டும் என்றார்கள், உன்னிடத்தில் பேச வேண்டும் என்றார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல திரைகளுக்கு அப்பால் அந்த பேசுகின்ற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் நேரடியாக அல்லாஹுவை சந்திக்கின்ற அந்த பாக்கியத்தையும் தந்தான். அது மட்டுமல்ல, அல்லாஹுவோடு உரையாடுகின்ற வாய்ப்பையும் அல்லாஹ் தந்தான். வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. அதனால தான் இந்த மேராஜ் வந்து பேரற்புதம் என்று சொல்லுகிறோம். அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதம். அல்லாஹு அக்பர். வரலாறு நமக்கு தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலா சின்னம்மா உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா மாமி அவங்க வீட்டில் இருந்தாங்க. இந்த நேரங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க.
கூட்டிகிட்டு போனாங்க. நேராக காபத்துல்லாவுக்கு போய் அங்கே பெருமானாருடைய ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டு அங்கேருந்து அப்புறம் பைத்துல் முகத்தஸ் போனாங்க. பைத்துல் முகத்தஸில் நபிமார்களுக்கெல்லாம் தொழுகை நடத்தினார்கள். வரலாறு உங்களுக்கு தெரியுங்கனால நான் உள்ள விரிவாக போக விரும்புகிறேன். நபிமார்களுக்கு தொழுகை நடத்தியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணேற்ற பயணத்தை ஆரம்பமாக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து போகிறார்கள். முதல் வாரம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க, சலாம் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. பரஸ்பர அந்த விசாரிப்புகள் நடக்குது. அதை முடிச்சுட்டு ரெண்டாவது வாரத்துக்கு போனாங்க. ஹஜ்ரத் ஈசா, ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 நபிமார்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தாங்க, பேசினாங்க, சலாம் சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு 3வது வாரத்துக்கு போனாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னாவே ஞாபகம் வர்றது அழகு. மாபெரும் பேரழகில் இருந்தவர்கள், நபிமார்களில் அழகு கூறியவர்கள் என்ற பெயர் பெற்றவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழகுன்னு சொல்லிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் கிடையாது. அப்போ ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை 3வது வாரத்தில் பார்க்குறாங்க. 4வது வாரம் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். 5வது வாரத்துக்கு போனாங்க. நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. 6வது வானத்துக்கு போனாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். 7வது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த 7 வானங்களில் 8 நபிமார்களை சந்தித்து பேசி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பயணம் போகுது. ஒரு எல்லை சிதறத்துல் முன்தஹா அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு மேல் என்னால் வர முடியாதுன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கலட்டி விட்டாங்க. இதுவரைக்கும் உங்கள் கூட வந்தேன், முதல் வானத்தை காட்டினேன், 2வது வானத்தை காட்டினேன், 7 வானங்கள் வரைக்கும் வந்தீங்க, நபிமார்களை பார்த்தீங்க, பேசுனீங்க, கூடவே இருந்தேன். இதுக்கு மேலே வர்றதுக்கு எனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அவங்க விலகிட்டாங்க. அப்புறம் போய் அதற்கு பிறகு அரிசியில் அல்லாஹ்வை சந்தித்து உரையாடி எல்லாம் பேசி வெளியே வர்றாங்க. தொழுகையை பரிசாக வாங்கிட்டு வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. ரிட்டன் வரும்போது திரும்ப அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பின்னால் 7வது வானத்திலிருந்து ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த தொழுகையெல்லாம் தொழுக மாட்டாங்கன்னு சொன்ன அந்த வரலாறுகள் நமக்கு நன்றாக தெரியும். இப்போ அல்லாஹ் குர்ஆனிலே இந்த நிகழ்வை குறித்து நமக்கு விளக்கம் சொல்கின்ற போது சொல்லுவான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் எதுக்கு இந்த பயணங்கிறத ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் சொல்லுவான். ரப்பு பரிசுத்தமானவன் தன்னுடைய அடியாரை அழைத்து கொண்டு போனான். எங்க மஸ்ஜிதுல் ஹரம் காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு கூட்டிகிட்டு போனான். இதெல்லாம் எதுக்குன்னா நுரியஹுமின் ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காட்டுவதற்காக நாம் அழைத்து சென்றோம் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பல நபிமார்களுக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டியது போலவே இங்கே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த பயணத்தில் அத்தாட்சிகளை காட்டுகிறார். குர்ஆன்ல வருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் லினுரியக மின் ஆயாத்தினல் குப்ரா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். பல்வேறு நபிமார்களுக்கு வகதாலிக நுரி இப்ராஹீம மலக்கூத்தஸ் ஸமாவாதி வல் அர்த் வலியகூன மினல் மூகினீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வானம் பூமி நம்முடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லா அத்தாட்சிகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் சொல்லுவார். இந்த மாதிரி பல்வேறு நபிமார்களுக்கு அத்தாட்சிகளை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் பல பயணங்களை அவர்களுக்கு வைத்தது போல பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பயணத்தை ஒரு பேரற்புதமாக ஆக்கியிருக்கிறார். ஆனால் இந்த பயணத்தை ஏன் இவ்வளவு தூரம் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம ரொம்ப பிரமிப்பாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாதாரண
சாதாரண பயணமாக இருந்தாலும் எல்லாரும் கடந்து போயிடுவோம். இன்றைக்கி நம்ம உட்காந்துருக்குறோம், நான் இப்போ இங்கே நைட்டு இங்கோட பேசிகிட்டு இருக்கிறேன். காலையில் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஹஜ்ரத் எங்கே இருக்கிறீங்க, நான் துபாயில் இருக்கிறேங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? ஹஜ்ரத் பயானை முடிச்சுட்டு நைட்டு ஃப்ளைட் ஏறி காலையில் துபாய்க்கு போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. இதுவே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்களிடத்தில் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா பைத்தியமாடான்னு நீ கேட்பாங்க. ஒரு வசதி வாய்ப்புகளும் கிடையாது. போனால் நடந்து போகணும், குதிரையில் ஏறி போகணும், இல்லைன்னா கழுதையில் ஏறி போகணும், ஒட்டகத்தில் ஏறி போகணும். தனியாக போக முடியாது. கூட ஒரு வழிகாட்டி தேவை. மேப்பு, கூகுள் மேப்பு நம்ம வச்சுருக்கிறோம், தெரியாத இடத்த மேப்பில் போட்டு போய் அடைஞ்சிடறோம். ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பல பயண ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருந்தது. பல நாட்கள், பல மாதங்கள் நடந்து தான் அவங்க என்ன செய்யணும், ஒரே கண்ட்ரியிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போக முடியும். அப்படிப்பட்ட எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மக்களிடத்தில் சொல்கிறாங்க, நான் பைத்துல் முகத்தஸ் போனேன், அங்கேருந்து 7 வானம் தாண்டினேன், அரிசி வரைக்கும் போனேன், அல்லாஹ்வை பார்த்தேன்னா எப்படி நம்புவாங்க அந்த மக்கள்? எப்படி நம்புவாங்க? ஏன்னா இது சும்மா ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு இடத்த கிடக்கிறதுக்கே பல மாதம். இந்த பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிறது மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர். 1200 கிலோமீட்டர். அன்னைக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் சுமார் 25 நாள் பயணம் வேணும். மக்காவிலிருந்து வெறும் பைத்துல் முகத்தஸுக்கு போகிறக்கு ஒட்டகத்திலேயோ கழுதையிலையோ குதிரையிலையோ அல்லது நடந்து போகும்போது இன்னும் கூடுதலாக கூட ஆகலாம். 25 நாள் போக வேண்டிய ஒரு பயணத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் வந்து ஒரு நைட்டில் போயிட்டு வந்தவனே ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் என்னமோ வகி வருதுன்னு கதைகளை கொண்டு வந்து சொன்னேன். சரியா நம்ம போன்னு விட்டுட்டோம். நாங்களும் வழங்கிட்டு இருந்த இந்த தெய்வம்லாம் எல்லாம் சில அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னேன். சரி சொந்தக்காரராச்சே அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து கொஞ்ச நாள் விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி என்னமோ வந்து பெரிய கதையாக சொல்கிறைய. இந்த வரலாறு அப்படித்தான் வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்தாங்க. உம்மு ஹானி அவங்க வீட்டுக்கு தான் திரும்பவும் வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, முதல்ல அவங்கள்ட்ட தான் சொல்கிறாங்க, இன்னும் வெளியில் யாருக்கும் செய்தி போகலை. உம்மு ஹானி அம்மாட்ட தான் சொல்கிறாங்க, பைத்துல் முகத்தஸுக்கு போனேன், இந்த மாதிரி 7 வானம், நரகம், சுவனம் எல்லாமே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அவங்க ஈமான் அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அதனால் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு வார்த்தை சொன்னாங்க, நபியே நாயகமே, என்கிட்ட சொன்னீங்க, சரி நான் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், நான் ஏற்றுக்கிட்டேன். வெளியில் போய் தயவு செய்து சொல்லாதீங்கன்னு நான் அந்த அம்மா. ஏன்னா உங்களை ஏளனமாக பேசுவார்கள், நீங்கள் சொல்கிற விஷயத்தை நம்ப மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் போய் சொல்லுவேன். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கும் 2 பேர்த்துக்கும் நடக்கிற அந்த உரையாடலில் சொல்ல வேணான்னு சொன்னப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் நீங்கள் சொல்ல வேணான்னு சொன்னாலே திரும்பினாங்க. அவங்களுடைய கல்வியில் இருந்து ஒரு ஒளி வந்துச்சு. மயக்கம் போட்டு நான் கீழே விழுந்துட்டேன். அல்லாஹு அக்பர். ஏன்னா அல்லாஹுடைய நூரை கண்டு வந்த உடல் அல்லவா அது. முதலாக பார்த்த மாத்திரத்திலேயே அந்த நூறினுடைய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த முபாரக்கான திருவுடலில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நெஞ்ச அல்லாஹுவை பார்த்த அந்த ஒளி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிய உடனே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணும். அப்புறம் வேலைக்கார பிள்ளைய கூப்பிட்டு அநேகமாக மக்காலத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட தான் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் போயிருப்பாங்க. பின்னாலேயே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. போனாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போது வளமையாக
இந்த காஃபிர்கள் கூட்டம் வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்கிறாங்க, மேராஜுக்கு போயிட்டு வந்த உடனே தனியாக ஒரு இடத்துல கவலையாக உட்கார்ந்துருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் குறைஷிகளில் அபூஜஹல் வந்தான். என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன முகம்மதே, இன்றைக்கி ஏதாவது புதிய செய்தி இருக்கா அப்படின்னு கேட்டான். புது நியூஸ், டெய்லி ஏதோ ஒரு அப்டேட் கொடுப்பீங்க, இன்றைக்கி ஏதாவது அப்டேட் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குறது. இது நக்கலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல கேட்குறாரு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆமாம், ஒரு புதிய செய்தி உண்டு. மேராஜுக்கு போயிட்டு வந்தேன், பைத்துல் முகத்தஸ் போனேன், அங்கேருந்து 7 வானத்துக்கு போனேங்கிற இந்த மேராஜினுடைய நிகழ்வை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உடனே அந்த ஆள், என்னது பைத்துல் முகத்தஸுக்கு போனையா? இப்போ நேற்று ராத்திரி எங்கள் கூட தானப்பா இருந்த, காலையில் எழுந்திரிச்சு வந்து பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்தேங்கிறைய. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், 1200 கிலோமீட்ரு 25 நாள் பயணம் போகணும். போனால் தான் பைத்துல் முகத்தஸுக்கு போகிறதுக்கு மட்டும், ரிட்டர்ன் வர்றதுக்கு 25 நாள் ஆக 2 மாதம் ஆகும். அங்கே பைத்துல் முகத்தஸுக்கு மட்டும் போயிட்டு வர்றதுக்கு 2 மாதம் ஆகும். அந்த 2 மாத பயணத்தை ஒரு இரவில் போயிட்டு வந்தேன்னு சொன்னப்போ அபூஜஹலுக்கு அது அல்வா கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கூப்பிட்டா, அந்த வாங்க வா வா வா, அந்த முகமது சொல்கிறாரு கேளு, என்னமோ புதுசாக ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறாரு. என்னன்னு கேட்டால், பைத்துல் முகத்தஸ் போனாராம், 1வது வானத்துக்கு போனாராம், 2வது வானத்துக்கு போனாராம், அல்லாஹ்வை பார்த்தாராம், அரிசை பார்த்தாராம், என்னென்னமோ கப்சா விடுறாரு அப்படின்னு சொல்லி அங்கே அபூஜஹல் தன்னுடைய கூட்டத்தை கூட்டி பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனம் செய்கிறார். அப்போ அந்த நேரத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் தளராமல் பல்வேறு விஷயங்களை அங்கே சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஆள் வந்தார், சரி அப்படித்தான் இருக்கட்டும், பைத்துல் முகத்தஸுக்கு போனேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அந்த பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு, பைத்துல் முகத்தஸ் எப்படி இருந்துச்சு, எத்தனை ஜன்னல், எத்தனை தூணு, இதெல்லாம் ஏதாவது ஒரு அடையாளம் சொன்னமா கேட்பாம்ல. யாராவது அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன், நானும் போனேன், அப்போ வந்து அந்த ஜன்னல் அப்படி இருந்துச்சு, அந்த தூண் அப்படி கல்லுலேயே செதுக்கி வச்சுருந்தாங்கன்னு போயிட்டு வந்தவங்க நமக்குள்ள நம்ம பேசிக்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு ஆள் கேட்குறாரு, பைத்துல் முகத்தஸை பற்றி சொல்லு பார்க்கலாம், அது எப்படி இருக்கும், அதனுடைய அமைப்புகள் என்ன, கட்டிட அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் நான் அப்படியே ஒரு ஜர்க்காயிட்டேன். பார்த்துட்டு வந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தங்க கேள்வி கேட்டு நம்மளை கொடைய போகும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு திகில் வரும்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுகிறார்கள், கொஞ்சம் அப்படியே நான் இதாயிட்டேன். அப்போ நான் பைத்துல் முகத்தஸை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்ற போது என் கண்களுக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் பைத்துல் முகத்தஸை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மக்காவில் இருந்து கொண்டு பைத்துல் முகத்தஸை என் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் அங்கே பதில் சொன்னேன். இந்த இடத்துல இது இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் விரிவாக சொன்னேன். பல்வேறு நிகழ்வுகள் இதில் பைத்துல் முகத்தஸுக்கு போன நிகழ்வுகளில் நிறைய விஷயங்கள் வருது. ஒரு இடத்துல சொன்னாங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு மக்காவுக்கு ஒரு பயண கூட்டம் வந்து சேரும், அவங்கள்ட்ட கூட நீங்கள் கேளுங்க, அவர்களுடைய ஒட்டகம் காணாமல் தேடி கொண்டிருந்தார்கள், இந்த இடத்துல அந்த ஒட்டகம் இருக்குன்னு நான் அவங்களுக்கு வழிகாட்டினேன், அவங்க கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த கூட்டம் வந்து சொல்லுச்சு, இந்த மாதிரி நாங்கள் தேடிட்டு இருந்தோம், ஒருத்தர் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு போனாங்க என்பதை அங்கே பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அங்கே சொல்லி காட்டுறாங்க. ஏராளமான நிகழ்வுகள் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜின் வழியாக நடந்தது. பேரற்புதமாக எல்லா நபிமார்களை விட ஒரு மிகச்சிறந்த அற்புதத்தை அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. இந்த நிகழ்வை பற்றி எழுதுகின்ற போது சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எவ்வளவு விரைவாக
அங்கே போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சிகளாக சொல்லுகின்ற போது, நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குறோம் அல்லது படுத்திருக்கிறோம்னு சொன்னால் எந்திரிச்சதுக்கு பிறகு அந்த இடத்த கை வச்சு பாருங்கள், கொஞ்சம் வெதுவெதுப்பாக சூடாக இருக்கும். நம்ம உடம்புடைய சூடு வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்கிறோமோ அது அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பிரதிபலிக்கும், ரொம்ப நேரம் இருக்காது. இப்போ பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணத்திற்கு எவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்றப்போ, பெருமான் படுத்திருந்த அந்த படுக்கையினுடைய சூடு அடங்குவதற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் பழைய கால கட்டிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாழ்பால் போடுறதுக்கு சங்கிலி மாதிரி போட்டிருப்பாங்க. அதை கலட்டி விட்டால் கொஞ்ச நேரம் அப்படியே ஆடும். இப்போ இந்த பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டினுடைய கதவின் சங்கிலியை திறந்து வெளியே போனார்கள். அந்த சங்கிலியினுடைய ஆட்டம் நின்று விடுவதற்குள்ள வந்துட்டாங்க. ஒரு 10 தடவை ஆடுதுன்னு வச்சுக்கிறோங்களேன். அந்த 10 செகண்ட் ஆடுவதற்குள்ளாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயணம் முடிவுற்றது என்று சொன்னால் நம்புவதற்கு சிரமமாக தான் இருக்கு. ஆனால் அல்லாஹ் நாடினால் நிச்சயம் எதுவும் நடக்கும். குர்ஆனுடைய வரலாறுகள் வருதல்லவா, கஹ்ஃப் வாசிகள் 300 வருஷம் ஒரு குகையில் உறங்கினாங்க. அவங்க உடம்பு கெட்டு போகலை, அவங்க வயசு கூடலை, உடனுடைய ரோமங்கள் எதுவும் வளரலை. ஒருத்தர் படுத்த படுக்கையா நம்ம ஊர்லேயே கோமா ஸ்டேஜ்லேயே ஒரு 10 வருஷம் கடந்தாலும் அவருடைய முடி வளரும், பல்லு கொஞ்சம் வயசானவராக இருந்தால் பல்லு கொட்டி போகும், ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம உடலிலே நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இங்கே அல்லாஹ் மிகப்பெரிய அற்புதத்தை அந்த குகையிலே நடத்தினான். என்னன்னா, அவங்க உடல்ல எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கல. எப்படி படுத்தாங்க, 25 வயசுல படுத்தாங்கன்னா அந்த 25 வயசுலயே 300 வருஷம் கழிச்சு எந்திரிச்சார். 25 வயசுல படுத்தவர் 300 வருடத்திற்கு பின்னாலும் எழுந்திருக்கின்ற போது இங்கே உலகத்தில் பல மாற்றங்கள் நடந்துருச்சு. அந்த 300 வருஷத்துக்குள்ள உலகிலே அந்த நாட்டிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனால் இவர்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படலை. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் கால ஓட்டத்தை அந்த 300 வருஷம் அவர்களுக்கு நிறுத்தி வைத்து விட்டார். அதே நிகழ்வுதான் இங்கே. பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு அந்த கிளம்புகின்ற அந்த படுக்கையில் இருந்து எழுந்த நேரத்திலிருந்து மீண்டும் உம்மஹானியினுடைய வீட்டிற்கு வருகின்ற வரைக்கும் சூரியனுடைய இயக்கம், சந்திரனுடைய இயக்கம், நட்சத்திரத்தின் இயக்கம், காற்றினுடைய இயக்கம், இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் அங்கே நிறுத்தி வைத்தான். என்ன புரியுது தெரியுமா? இறைவன் ஒரு இடத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணும்போது அது எந்த சூழ்நிலையில இருந்துச்சு அப்படித்தான் இருக்கும். தாழ்பால் ஆடிக்கொண்டிருந்தது என்று சொன்னால் அந்த ஆட்டத்திலே தான் அது இருக்கும். அது எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் சரி அந்த தாழ்பால் ஆடிக்கொண்டிருக்கின்ற அதே சூழ்நிலை தான் வரும். அவர்கள் படுத்த படுக்கையில் இருந்து எழுகின்ற போது அந்த படுக்கையின் சூடு அது அப்படியே தான் இருக்கும். திரும்ப உடல் அந்த உலகத்தினுடைய இயக்கத்தை ஆரம்பிக்கின்ற போதுதான், அங்கே காற்று உள்ளே புகுகின்ற போதுதான் அந்த சூடு அடங்கும். இந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு போன அந்த நேரத்தில் தன்னுடைய ஹபீப் முகமது வருகிறார் என்பதற்காக வேண்டி எல்லா நபிமார்களை விட உயர்ந்த நபியாக நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறனால ஒட்டுமொத்த உலக இயக்கத்தையும் நிறுத்தி வைத்து தன் ஹபீபை அல்லாஹ் அங்கு அழைத்தான் என்று திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் மேராஜை குறித்து எழுதுகின்ற செய்திகளை சொல்லுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. அவ்வளவு ஒரு பேரற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மேராஜ் நடந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் வந்த நபி. அவர்கள் இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை எட்டி வைக்கின்ற போது பல்வேறு விதமான எதிரிகளுடைய சூழ்ச்சிகளால் அவர்களை கொலை செய்வதற்கு முற்பட்ட நேரத்தில் அல்லாஹ் அவர்களை வானுலகத்திற்கு உயர்த்தினான் என்பதெல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள், மீண்டும் அவர்கள் உயிர் திறந்து வருவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. அது அவர்களுடைய மூட நம்பிக்கை.
ஆனால் திருக்குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது, ஒமா கத்தலூஹு ஒமா சலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். இந்த ரூமுக்குள்ளே தான் அவர் இருக்கிறாருன்னு சொல்லி ஒருத்தன் கூட்டிகிட்டு போனான். கூட்டிட்டு போனவனுக்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உருவம் தோற்றத்தை போல அவனுக்கு கொடுக்கப்பட்டு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். அது நீண்ட நெடிய வரலாறு. நான் இங்கே சொல்ல வருகின்ற செய்தி என்னன்னா, 33 வயசு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலே வானத்துக்கு உயர்த்தப்படுகின்ற போது 33 வயசு. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு நபியாக அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு உம்மத்தாக அதே 33 வயதிலேயே பூமிக்கு வருவாங்க. இன்னைக்கு நம்ம கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 வருஷம் ஆச்சு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போய். அப்போ அவங்களுக்கு வயசு எத்தனை இருக்கணும்? ஒரு 2000ன்னு வச்சுக்கிட்டா 2033 வயசாக தான் இந்த உலகத்துக்கு அவங்க வரணும். ஆனால் அல்லாஹ் 33 வயதிலே அவர்களை உயர்த்தி அதே 33 மீண்டும் இருக்கிறான் என்று சொன்னால், இறைவன் நினைத்தால் எதற்கும் சக்தி உள்ளவன் என்று தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காகத்தான் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மேராஜுக்கு கூட்டிட்டு போய் தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தி, இதன் மூலியமாக நாம் அதை நம்ப வேண்டும். நம்புகின்ற போது நம் ஈமான் அங்கே இன்னும் மேலும் 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 அந்த உறுதி ஏற்படும் என்பதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மேராஜ் பயணத்தை ஏற்படுத்தினார். வேறு காரணங்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த மேராஜ் ஏற்படுகின்ற அந்த காலம் ரொம்ப ஒரு கவலையான சூழ்நிலை உள்ள நேரம். அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இறந்து போகிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு அரணாக இருந்த இன்னொருத்தர் ஹஜ்ரத் ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூத்தா போகிறாங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகளுடைய அந்த தாக்குதல்களை எல்லாம் அரணாக நின்று காத்தவர்கள் ஹஜ்ரத் அபூ தாலிப். உள்ளுக்குள்ள வீட்டுக்கு வந்தனையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மனக்காயங்களுக்கு ஆறுதல் தந்தவர்கள் ஹஜ்ரத் ஹதீஜா அம்மா. வெளியில் ஒரு ஆறுதல், உள்ளே ஒரு ஆறுதல், ரெண்டு தூண்களாக இருந்தவர்கள். அடுத்தடுத்து பொதுவாக நம்ம குடும்பத்தில் தாய்க்கு அப்புறம் தந்தை, தந்தைக்கு அப்புறம் தாய், அல்லது யாராவது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அடுத்தடுத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது ஒரு நெருக்கடியான காலகட்டம். ஏன்னா மக்காவினுடைய அந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு நிறைய வரலாறுகள் தெரியும். ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அந்த மக்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கல்லால் அடித்தாங்க, முல்லை தூக்கி போட்டாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த ரணங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தவர்கள் இறந்து போகின்ற போது ஆமுல் ஹுஸ்ன் அப்படின்னு எழுதுறாங்க வரலாறுகள். ஆமுல் ஹுஸ்ன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அது கவலையான வருஷமாக இருந்துச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்போ பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த கவலையை போக்குவதற்காக தன்னை சந்தித்து அந்த கவலையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மேராஜ் பயணத்தை ஏற்படுத்தினார். இதில் இன்னொரு செய்தியும் நமக்கு புரியுது. உலகத்தில் வாழ்கின்ற எந்த மனுஷனுக்கும் சரி, எவ்வளவு கோடி கோடியாக சொத்து இருந்தாலும் சரி, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வரி இல்லாத மனிதராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு கவலை இருக்கும். கவலையே இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லோருக்கும் கவலை உண்டு. கவலை இல்லாதவங்க யாரு அப்படின்னு குர்ஆன் சொல்லும். அங்கே அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு கவலையே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், எங்களுடைய கவலையெல்லாம் போக்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொர்க்கம் மட்டும்தான் கவலை இல்லாத இடம். இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த சூழ்நிலை எல்லாமே நமக்கு ஏதேனும் ஒரு விதத்திலே அந்த கவலை நமக்கு வரத்தான் செய்யும். இப்போ இதிலிருந்து மேராஜிலிருந்து அல்லாஹ் நமக்கு சொல்ற படிப்பினை என்னன்னா, பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருந்தபோது மேராஜிற்கு அல்லாஹ் அழைத்து ஆறுதல் படுத்தி அனுப்பியது போன்று உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தது என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹுவை சாருங்கள், அந்த கவலை உங்களை விட்டு போய்விடும். எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை சந்தித்து விட்டு வந்ததற்கு பின்னால் இந்த தீனுடைய பிரச்சாரத்தில் ஒரு புதிய உத்வேகத்தை
அத்தியாயத்தை துவக்கினார்களோ அதுபோன்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா கவலைகளும் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மீடுங்கள். ஒரு 2 ரக்காத் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி உங்க ரப்பிடத்திலே முறையிடுங்கள். யா அல்லாஹ், இந்த கவலையில நான் இருக்கிறேன், இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், வியாபாரத்துல தம்பி நீங்க பேசக்கூடாது ராஜா. அப்போ அல்லாஹ்கிட்ட 2 ரக்காத்து தொழுது கையேந்தி அல்லாஹ்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும், எனக்கு இந்த கவலையா இருக்கு, வியாபாரத்தில் எங்கே போனாலும் எனக்கு அடி விடுகிறது, லாபமும் கிடைக்க மாட்டேங்குது, சொந்தக்காரங்கனால பிரச்சனையா இருக்குது, அண்டை வீட்டுக்காரங்களால பிரச்சனையா இருக்குது, என் பிள்ளை என் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு கவலைகளையும் அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிடுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கவலையை நீக்குவார். இந்த பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போனாங்கல்ல, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகின்ற போது, அப்போ அந்த குகைக்குள்ளே இருந்த நேரத்தில் அங்கே என்ன பேசப்பட்டது? அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இருக்கிறாங்க, 2 பேர் தான். எதிரிகள் குகை வாசலுக்கு வந்துட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான அந்த சூழ்நிலையில பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாத, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். இந்த வாக்கியம் எப்பவுமே நம்ம உள்ளத்துல இருக்கணும். எந்த கவலை வந்தாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என் கவலையை போக்கி வைப்பான், என் வியாபாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான், என் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவான், என் பிள்ளைகளை நேர்வழிப்படுத்துவான், எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது அப்படின்னு அங்க போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. அதைத்தான் இந்த மேராஜினுடைய பயணத்தின் வழியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லுகிறார். அதை விட்டு போட்டு அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே நம்ம அந்த கவலைகளை தூக்கி கொண்டு போய் அலைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்ம நல்லா சுத்தல்ல விட்டுருவான். சொல்கிறோம்ல, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போனேன், அவர்கிட்ட சொன்னால் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குன்னு போனால் அவர் இன்னும் 2 பிரச்சனையை சேர்த்து என்னை ரொம்ப சிரமப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அது பிரச்சனைகள் என்று வருகின்ற போது, வாழ்க்கையில் கவலைகள் என்று வருகின்ற போது நம்ம என்ன செய்யணும்னா அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். இதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணாமல் போயிட்டாங்க. திருக்குர்ஆனுடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறு. அப்போ அவர்களுடைய தந்தை ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள், யூசுஃபை காணவில்லை, யூசுஃபை காணவில்லை. ரொம்ப பிரியமான புள்ள அவங்களுக்கு. பெற்ற புள்ள காணா போச்சுன்னா அழுகத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி அவர் நபி இருந்தாலும் பிள்ளை காணவில்லை அப்படிங்கிற அந்த கவலையில அழுது அழுது என்னாச்சுன்னா கண்ணு பார்வையே போயிருச்சு. கண்ணு பார்வையே போயிருச்சு. பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, இது இன்னும் அழுதுட்டு உட்காந்துருக்குறீங்க, 10 வருஷம் ஆகி போச்சு அவர் போய், இன்னும் அழுதுட்டு உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னாங்க, அப்போதான் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். அட போங்கடா, என்னோட கவலை என்னுடைய துக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கைசேதம் எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு நான் சேர்க்கிறேன் அப்படின்னாங்க. பல வருஷங்களுக்கு பின்னால கண் பார்வை அழுது அழுது எல்லாம் கண் பார்வை போனதற்கு பின்னால சொல்லுகிறார்கள், என் ரப்பிடத்தில் நான் என் கவலையை முறையிடுகிறேன். அல்லாஹ்வுடைய அரிசை தட்டிருச்சு அந்த துவா, அவங்க கையேந்தினது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. வர்றதுக்கு முன்னால சட்டையை கொடுத்து விடுறாங்க, இதை கொண்டு போய் நம்முடைய தந்தையின் முகத்தில் இந்த சட்டையை அப்படியே போர்த்துங்கள், அவங்களுக்கு பார்வை திரும்ப வந்துடும். குர்ஆனுடைய வரலாறு இது, கட்டுக்கதை அல்ல. திருக்குர்ஆனிலே 13வது ஜுஸு 12வது ஜுஸுல அந்த சூரா ஆரம்பிச்சு 13ல முடியுது. அதுல வெறும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சட்டை இந்த அந்த ஊரினுடைய எல்லைக்கு வருகின்ற போதே, கண்ணையினாருக்கு திரும்புகிற அந்த எல்லையிலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாசம் எனக்கு வருது. நாங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நாட்டிலிருந்து அந்த சட்டை வருகிறது. வருகின்ற வழியிலேயே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என் மகனுடைய சட்டை அவர் அணிந்திருக்கும் போது அவர் உடலில் இருக்கின்ற அந்த நறுமணம் அந்த சட்டையின் வாயிலாக எனக்கு தெரிகிறது அப்படின்னாங்க. ஒரு வார்த்தை தான், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்னுடைய கவலை எல்லாவற்றையும் என் ரப்பிடத்தில் முறையிடுகிறேன் என்று சொன்னதற்கு அப்புறம் அங்கே எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகுது. இன்னைக்கு இதை நம்ம செய்யறது இல்லை. ஏதாவது காசு வேணும்னா உடனே யார்ட்டையாவது கடன் கேட்க போயிடுறோம்.
4 பேர்த்துட்டு கடன் கேட்கும்போது இவன் தருவான் அப்படின்னு நம்பிக்கையில் போவோம். அவங்க இல்லைன்றுவாங்க. ஏதாவது காரணத்தை சொல்லி உடனே போய் வட்டிக்காரன்ட்ட வட்டிக்கு காசை வாங்கிட்டு வந்து வட்டி குட்டி போட்டு அந்த கவலையிலேயே நம்ம வாழ்க்கை போகும். இப்போ இந்த வரலாறுகளிலிருந்து தெரிகின்ற செய்தி என்னன்னா, ஒரு கவலை நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற போது, ஒரு கஷ்டம் என்று நமக்கு வருகின்ற போது, அந்த கஷ்டத்தை முதல்ல அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முறையிடுங்கள். அல்லாஹ்விடத்தில் அந்த கவலையை சொல்லுங்க. என்கிட்ட வந்து அதற்கு துவா செய்யுங்கன்னு சொல்லும்போது அந்த உங்களுடைய அந்த ரொம்ப கவலையை முழுசாக சொல்ல முடியாது. பொண்டாட்டிக்கு உங்களுக்கு சண்டை வந்து சொல்ல முடியுமா? என் பொண்டாட்டி கெட்ட வார்த்தையில என்னை திட்டு சாச்சிருக்குன்னு அந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேச முடியும் அல்லவா? யாருக்காவது தெரியுமா? நீங்கள் கையேந்தி என்னுடைய இப்படி ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, என்னை ஒருத்தன் அடிச்சுட்டான், அநியாயமாக ஒருத்தன் பொருளை அபகரித்து விட்டான், அவனுடைய பெயர் இதுதான், நீ அவனை பார்த்துக்கோ, அவனுக்காக எனக்கு நீ உதவி செய்ய, அல்லாஹ்விடத்தில் எல்லாவற்றையும் போட்டு உடைக்க முடியும் அல்லவா? வேறு யாரிடத்துல நீங்க சொல்ல முடியாது. பெற்ற கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைகள், கவலைகள், துன்பங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம்தான் அந்த சாப்டரை தொட்டு வைக்க முடியுமே தவிர முழுவதுமாக மனம் விட்டு பேசுதல் என்பது அந்த ரப்பிடத்தில் மட்டும்தான், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் பேச முடியும் உங்களால. இப்ப 2 கைகளையும் அந்த ரப்பிடத்திலே ஏந்தி ரப்பே என்று நீங்கள் கூப்பிடுகின்ற போது அந்த துஆ அல்லாஹ்வுடைய அரிசை தட்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போய் அல்லாஹ்வை அரிசிலே சந்தித்தார்களோ அதுபோன்று நீங்கள் இங்கே யா அல்லாஹ் என்று கூப்பிடுகின்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய அரிசை தட்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. வாழ்க்கையில கவலை வரும்போது நம்ம பயப்படக்கூடாது. அதனால தான் கவலை என்று வருகின்ற போது உடனடியாக பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த உலகத்தில் ஆறுதல் சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை, யாரும் சொல்ல முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நபி, அவர்களுக்கு மேலே இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹ்விற்கு அடுத்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர்களுக்கு அந்த கவலைக்கான மருந்து என்பதை அல்லாஹ் மட்டும் தான் தர முடியுங்கிறதுனால அல்லாஹ் இந்த மேராஜுக்கு கூப்பிட்டான்ல, அந்த மாதிரி நம்முடைய கவலைகளை நீக்குகின்ற ஆற்றல் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அல்லாஹ்விடத்திலே நாம் ஒவ்வொரு நிலையிலேயும் அவனை நாம் துதிக்கின்ற போது, நம் கஷ்டங்களை சொல்கின்ற போது அல்லாஹ் நமக்கு அதிலிருந்து விடுதலையை தருவார். சஹாபி வரலாறுகளில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உம்மு சுலைம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா, சஹாபிய பெண்மணி, அவருடைய கணவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வியாபாரம்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றப்ப அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது, தல்ஹா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை இருந்தது. வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தவனே அந்த அம்மா அவருக்கு மனைவிகிட்ட கேட்குறாரு, குழந்தை என்ன பண்ணுது? குழந்தை நிரந்தரமாக நல்லா தூங்குது. ஒரு ஹிக்குமத்தான வார்த்தையை சொல்கிறாங்க, நான் அந்த குழந்தை மூத்தா போச்சு, அவர் வருகின்ற அன்னைக்கு இந்த குழந்தை இறந்து விட்டது. இந்த துக்கத்தை எல்லாம் மறைத்து கொண்டு அந்த அம்மா கணவரிடத்துல சொல்லுது, ஒரு பொருள் ஒருத்தர் நம்மள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கிறாங்க, அவங்க வந்து கேட்கும்போது நம்ம கொடுத்து தானே ஆகணும். ஆமாம், அதெல்லாம் சந்தேகம் இல்லையே. அப்போ அந்த குழந்தை உரியவர்களிடத்தில் பத்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அந்த பெண்ணோடு அவர்கள் வெளியூர் போயிட்டு வந்தாங்க. இரவில் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த செய்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதன் மூலியமாக அவர்களுக்கு ஒரு குழந்தையை தந்திருக்கிறான், இந்த இரவில் அவர்களுக்கு ஒரு குழந்தையை தந்திருக்கிறான் அப்படிங்கிற சுப செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அந்த குழந்தை பரக்கத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க.
குழந்தை உங்களுக்கு கிடைக்க போகின்றது. பாரக்கல்லாஹு லக்குமா ஃபி காபிர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவையும் செய்கிறார்கள். பின்னாலே அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள். இங்கே செய்தி என்ன தெரியுமா? ஒரு கவலை என்று வருகின்ற போது அந்த கவலையிலேயே நம்மை நாம் ஆட்படுத்தி கொள்ளாமல் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன முயற்சியோ அதை செய்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துஆ கிடைக்கிறது என்பதை இந்த நிகழ்வில் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தாய்மார்களுக்கான செய்தியும் இதில் உண்டு. கணவர் எங்கேயாவது வியாபாரங்கள் வெளியில் அங்கே ஆஃபீஸ்னு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உடனடியாக உங்கள் வீட்டு பிரச்சனையை கொண்டு போய் திணிக்காதீங்க. வீட்டு பிரச்சனைகளை திணிக்கும் போது என்னன்னா கணவருக்கு கோபம் இருக்குது. சொல்ல வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கணவன்கிட்ட தான் சொல்ல முடியும், வேற யார்கிட்ட நம்ம போய் சொல்ல முடியாது. ஆனால் இடம் பொருள் ஏவல் என்று சொல்வார்கள். வந்த உடனே வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனே இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அவன் அப்படி பண்ணனா, இவன் இப்படி பண்ணனா, அது காலியா போச்சு, இது காலியா போச்சு அப்படின்னு அவர்களை போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவர் வெளியில போயிட்டு ஏதாவது பிரச்சனைகள்னால யாராவது மேனேஜர் திட்டியிருப்பாரு, அல்லது ஏதாவது வர வேண்டிய பைசா வராமல் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு டென்ஷன்ல வீட்டுக்கு வருவார். ஆனால் அதை வீட்டில் போய் காட்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டு வர்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ கணவன்மார்கள் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனை இங்க ஆரம்பிக்கும் போது அந்த கோபம்லாம் இங்க திரும்பும். இதுல அழகான முன்மாதிரி ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரி இருக்கு, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலையும் முன்மாதிரி இருக்கு. எவ்வளவு ஒரு பெருந்துக்கம் அந்த வீட்டில் நடந்திருக்கு. தன்னுடைய பெற்ற பிள்ளை அங்கே வஃபாத்தாகி கிடக்கின்ற அந்த நேரத்தில் கணவனோடு ஒரு பெண் வீடு கூட முடியுமா? தாம்பத்திய உறவில் ஒரு பெண் இருக்க முடியுமா? ஆனாலும் கணவருக்கு அந்த துக்கத்தை கொடுக்க கூடாது, வந்த உடனே அவரை போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்ட்டு எல்லாவற்றையும் மறைத்ததின் விளைவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துஆ. என்ன ஒரு பிரச்சனைகள் என்று வந்தாலும் அதை நாம் அணுகுகின்ற அந்த கோணம் முதலில் ரப்பாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்பதை நமக்கு பல்வேறு நிகழ்வுகள் வருது. சோதனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்ம என்ன சொல்லணும்? அல்லாஹ்விடத்தில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம இதை எதுக்கு வச்சிருக்கிறோம்னா மௌத்து அது வந்தால் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். அதுக்கு மாத்திரம் இறங்கப்பட்ட வசனம் அல்ல இது. அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபான் தான் அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல. உங்களுக்கு ஏதேனும் வாழ்க்கையில் கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள் வருது என்று சொன்னால் அந்த வந்தவர்கள் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவங்க தான் சொல்லுவாங்க இன்னா லில்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து தான் எல்லாம் வந்துச்சு, அல்லாஹ்வின் மூலியமாக தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு எந்த ஒரு சோதனை வந்தாலும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லி பழகணும். அதுதான் அல்லாஹ்ட்ட மீள்றதுங்கிறது. உட்காந்து நம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம், தப்புன்னு கரண்ட் போயிடுச்சு, திட்டக்கூடாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு ஃபோன் எடுக்கிறீங்க, பாக்கெட்டில் இருந்து கீழே விழுந்துருச்சு, ஐயோ என் ஃபோன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்க, டிஸ்பிளே உடையாது. என்ன சேர்த்து விளையாடுறீங்களான்னு கேட்குறீங்களா? அதுதான் நம்முடைய ஏமாற்றம். அங்கே தான் வர்றான் ஷைத்தான். இன்னாலில்லா சொன்னால் டிஸ்பிளே உடையாமல் போயிருமா அப்படின்னு சிந்தனை வருது பார்த்தீங்களா? இதுதான் ஷைத்தான். தரமான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உடையாது, அது உடையாது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு ஒரு கவலை ஏற்பட்டது என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இந்த முசீபத்திலிருந்து என்னை பாதுகாத்தருள்வாயாக, இந்த முசீபத்திலிருந்து என்னை பாதுகாத்தருள்வாயாக, எனக்கு ஏற்பட்ட சோதனைக்குரிய கூலியை எனக்கு யா அல்லாஹ் நிரப்பமாக தருவாயாக, அதே போன்று இதற்குரிய பிரதி உபகாரத்தை யா அல்லாஹ் நீ எனக்கு தருவாயாக. கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய துஆ இது, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய துஆ இது. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற அந்த சஹாபி அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அவருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் மௌத்தா போயிட்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
இந்த துவாவை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த துவாவை நான் ஓதுனேன். ஆனாலும் ஒரு சின்ன சலனம், ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு அன்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்க வேறு யாரையும் வச்சு பார்க்க மாட்டாங்க. அந்தம்மா சொல்கிறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப்னி கைரம் மின்ஹா. சிறந்த பகரத்தை எனக்கு தா அப்படின்னு துவாவை கேட்க சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ சலமா வரை விட யாரை எனக்கு கிடைச்சிட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். மனசில் ஒரு நெருடல் வந்துச்சு. ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னனால என் கணவர் வஃபாத் ஆனதுக்கு பின்னால் இந்த துவாவை நான் ஓதினேன். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றம் என்ன தெரியுமா? யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த துவாவினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடித்தார்கள். அபூ சலமாவை விட சிறந்த கணவர் எனக்கு யாருக்கு கிடைப்பார் என்று நான் எண்ணினேன்னு சொல்றாங்கல்ல, அவரை விட 1000 மடங்குகள் சிறந்த அகிலத்தின் தூதர் அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா அம்மாவை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க என்று வரலாறு வருதுன்னா, இப்ப நம்முடைய கவலைகள் வருகின்ற போது அல்லாஹ்விடத்தில் கரம் வேண்டி, யா அல்லாஹ் இந்த கவலையில் இருந்து என்னை நீ காப்பாற்று என்று நாம கேட்கணும். அதே மாதிரி மேராஜின் வழியாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அச்சாரத்தையே மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் அது தொழுகை மட்டும்தான். இந்த தொழுகையை வச்சு வாழ்க்கையின் உச்சத்திற்கு நம்மளால் போக முடியும். அந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட வரணும். நம்மளால் நினச்சிட்டு இருக்கிறோம், ஜும்மாவுக்கு வந்தால் போதும், பெருநாளைக்கு வந்தால் போதும், பெண்கள் நேரம் கிடைச்சா வீட்டில் தொழுதா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு மூமினிடத்தில் எந்த நேரத்திலேயும் தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை. பயணத்தில் போகிறீங்களா, தொழுகணும்னு சொல்றது மார்க்கம். யுத்த களத்திற்கு போர் செய்யறதுக்கு போகிறீங்களா, அங்கே உயிர் போகிற இடம், அந்த இடத்திலேயும் தொழுகையை நீங்கள் விடக்கூடாது. 100 பேர் போர் செய்யறதுக்கு போகிறீங்க, 50 பேர் பின்னால் 2 ரக்காத்து தொழுவு. குர்ஆனுடைய சட்டம் இது, ஹதீஸுடைய சட்டம், தொழுகையினுடைய சட்டங்க இது. 100 பேர் போருக்கு போயிருக்க போது 50 பேர் பின்னால் லுகர் தொழுவரியா, 2 ரக்காத்து தொழுகு. நீ 2 ரக்காத்து தொழுது முடிச்சுட்டு அந்த இமாமை விட்டுட்டு போய் போருக்கு போயிட்டு அங்க இருக்கிற 50 பேர்த்தையும் திரும்ப அனுப்பு. அவங்க அதே ஜமாத்தில் 2 ரக்காத்தை தொழுது போட்டு போகணும். தலைவலிச்சா தொழுவ மாட்டேங்கிறோம். நம்ம கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைன்னா சேர தூக்கி உட்காந்துக்குவோம். அப்படித்தானே இருக்குது நம்ம நிலைமை. கொஞ்சம் குளிர் அடிச்சதுன்னா காலையில் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. அப்படித்தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. ஆனால் மார்க்கம் சொல்லுது, எந்த நேரத்திலையும் நீ தொழுகை விடக்கூடாது, எந்த நேரத்திலையும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு பகரம் இருக்குங்க, எல்லாத்துக்கும் பகரம் இருக்குது. தொழுகைக்கான பகரம் என்பது நீங்கள் அதை நிறைவேற்றினால் மட்டும்தான். நான் எங்கள் தகப்பனார் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைக்க முடியாமல் அவர் இறந்து போயிட்டார். இப்போ அவருடைய அந்த நோன்புக்காக வேண்டி நான் என்ன செய்யலாம்? கஃபாரான்னு சொல்லுவோம். ஒரு மூட்டை அரிசியை வாங்கி என்னுடைய தகப்பனார் நோன்பு வைக்க முடியாமல் போச்சு, யா அல்லாஹ் அதற்காக இதை கொடுக்கிறேன், ஒரு பகரம் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் விட்டு போன 2 ரக்காத்து சுபுஹனுடைய தொழுகையை உன் மகன் தொழுது அதை நிறைவேற்ற முடியாது. நீங்கள் தான் தொழுதாக வேண்டும், நீங்கள் தான் அதை நிறைவேற்றியாக வேண்டும். எந்த கட்டத்திலேயும் நமக்கு தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. குளிப்பு கடமையாக இருக்கிறது, பள்ளியாசலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்றது மார்க்கம். ஆனால் ஒரு மனிதன் குளிப்பு கடமையாக இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு சுத்தம் செய்வதற்கான எந்த விதமான வழிகளும் இல்லை, தண்ணியே கிடையாது. அப்படின்னா மண்ணில் தைமம் செஞ்சிட்டீங்கன்னா நீ சுத்தமாயிட்ட தொழுதாரு. மார்க்கம் சொல்லுகின்ற தீர்ப்பு இவ்வளவு வழிகளை சொல்லித்தருது பாருங்க. 4 ரக்காத்து லொஹர் பயணத்துக்கு போனீங்கன்னா 2 ரக்காத்தா சுருக்கிக்கோ. ஏன்னா நீ கஷ்டமா இருக்கும் போது உனக்கு அந்த பயணத்து நேரத்தில் நான் சுருக்கி தர்றேன். ஏன்னா அதை விடக்கூடாது, விடுறதுக்கு அனுமதி இல்லை. நீ காய்ச்சல் வந்தா நம்ம தொழுக மாட்டேங்கிறோம், சளி பிடிச்சா தொழுக மாட்டேங்கிறோம். தொழுகை எப்பொழுது ஒருவரை விட்டு நீங்கும் தெரியுமா?
யார் தொழ வேண்டியதில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 மனிதர்களை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அந்த 3 மனிதர்களை விட்டு நம்மளை காப்பாற்றுவானாக. ஒன்று, நீ குழந்தையா இருக்கணும். அவர் பாலிகா வர வரைக்கும், வயசுக்கு வர்ற வரைக்கும், 15 வயசு வரைக்கும் அவனுக்கு தொழுக கடமை இல்லை. 2வது, பைத்தியமாக இருக்கணும். 2வது, பைத்தியமாக இருக்கணும். பைத்தியமாக இருப்பவர் அவருடைய பைத்தியம் தெளிகின்ற வரைக்கும் தொழ தேவையில்லை, மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ இதிலிருந்து இன்னொரு செய்தியும் உங்களுக்கு உள்ளே புரியும் என்று நினைக்கிறேன். தொழாதவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவன் சின்ன பிள்ளை, எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் பைத்தியக்காரன். அதான அர்த்தம். நீ தொழ வேண்டாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். 3 பேர் நீங்கள் தொழ வேண்டாம். பைத்தியம் பிடித்தவர்கள் தொழ வேண்டியதில்லை, சிறுவராக இருப்பவர்கள் தொழ வேண்டியதில்லை. 3வது நபர் அந்த தொழுகையை தூங்கிட்டு இருக்கிறவர் தொழுக முடியாது. ஒருத்தர் அயர்ந்து தூங்குகிறார் என்று சொன்னால் அவர்னால தோணும். அப்போ இந்த ஒன்று மையத்தாக இருக்கணும், இல்லை பைத்தியமாக இருக்கணும், இல்லைன்னா சின்ன பிள்ளையாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஆக முடியுமா சொல்லுங்க? மையத்தாக இருந்தால் கஃன் துணியை போட்டு போய் கபர்ஸ்தான்லாம் போட்டுருவான், பெத்த பிள்ளை தான் தூக்கி கொண்டு போடுவான். அதானே? பைத்தியமாக இருந்தோம்னா கூட்டிகிட்டு போய் கீழ்ப்பாக்கத்தில் வெட்டுருவான். இதானங்க நடக்கும். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை விட்டு விடுங்கள். ஒரு மனிதன் வயதிற்கு வந்ததற்கு பின்னாலும் அவர் முஸ்லிமாக வாழுகின்ற மனிதர் தொழவில்லை என்றால் ஒன்று மையத்தாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவன் பைத்தியகாரனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்மால் ஆயுள் முழுக்க இறைவனை தொழுகின்ற அந்த நர்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம் தொழுகையை கலாவாக்காதவர்களாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். தொழுகை எப்பொழுது நம்மை விட்டு போகும் என்று சொன்னால், உடல்நிலை சரியில்லை என்று தொழாமல் இருக்கிறோம் அல்லவா? ஒரு மனிதர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அப்பவும் அவர் மேலே தொழுகை கடமை. சட்டம் வருது இல்லைங்க, நின்று தொழ முடியலன்னா உட்காந்து தொழுவு. கீழே உட்காந்து தொழ முடியாதவர்கள் சேரில், கீழேயும் உட்காந்து தொழுவதற்கு சக்தி பெற்றவங்க சேரில் உட்காந்து தொழுவக்கூடாது. இந்த சட்டத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறது. கொஞ்சம் கால் வலிக்குது, கொஞ்சம் மடக்கி இறக்கி கஷ்டப்பட்டு நம்மளால் உட்கார முடியும்னா கீழே தான் உட்காந்து தொழுகணும். சும்மா கால் வலிக்குதுன்ட்டு லேசாக கால் வலிச்சனே எந்திரிச்சு வந்து சேரில் உட்காந்தோம்னா அது முழுமையான தொழுகையாக ஆகாது. அப்போ நின்று தொழ முடியலன்னா உட்காந்து தொழணும். உட்காந்து ஒருத்தர் தொழ முடியல, படுத்த படுக்கையாக இருக்கிறார், எல்லா சுயநலவும் இருக்குது. லுகருடைய வக்து 1 மணிக்குன்னு தெரியும், அசருடைய வக்து 5 மணிக்குன்னு தெரியும், மகரிபுடைய வக்து 6 மணிக்குன்னு தெரியும். இந்த அறிவெல்லாம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் கை கால் மட்டும் அசைக்க முடியும், எந்திரிக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் நீ படுத்துக்கொண்டே தயமம் செய்வது போன்று தயமம் செய்து கொண்டு என்ன செய்ய? தொழு. அப்பவும் தொழுகை விடாதுன்னு சொல்றது மாறும். ஒருத்தருக்கு அதுவும் முடியல, கை கால் அப்படியே போட்டாப்புல வாதம் அடிச்சு போய் கிடக்கிறாரு. ஆனால் எல்லாம் மெயின்டெல்லாம் வேலை செய்யுது. கண்களால் தொழுகுன்னு சொல்றது மாறும். நான் இப்போ சஜிதா செய்கிறேன், நான் இப்போ ருக்கு செய்கிறேன், நான் இப்போ எந்திரிக்கிறேன், அல்ஹம்து சூராவை ஓதுறேன். எவ்வளோ மார்க்கம் தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சரி, எப்போ தான் ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட அவனுக்கு தொழுகைனா, எப்போ தான் அவரை விட்டு தொழுகை இல்லைங்கிற நிலை வரும்னா, கோமா ஸ்டேஜுக்கு போய் அது 5 வக்கத்து பார்க்கணும். 5 வக்கத்து. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அவர் என்ன செஞ்சார்? கோமா ஸ்டேஜுக்கு போனார். லுஹருக்கு எந்திரிக்கல, அசருக்கு எந்திரிக்கல, மகரிபுக்கு எந்திரிக்கல, இஷாவுக்கு எந்திரிக்கல, மறுநாள் சுபுவுக்கு எந்திரிக்கலைன்னா தான் அவருடைய லுகரிலிருந்து அவருக்கு தொழுகை மன்னிப்பு. ஆனால் இந்த சொன்ன விஷயங்களுக்குள்ள எல்லாமே இன்னொன்று இருக்குது தெரியுமா? ஆப்போசிட்டு. யாரெல்லாம் நம்ம தொழுவலையோ நம்ம கோமா ஸ்டேஜில் இருக்கிறோன்னு தான் இருக்கும். எப்போ முழிப்போம்? நம்மளை கொண்டு கபூரில் போடும்போது தான் முழிப்போம். எச்சரிக்கையாக சொல்லுவார்கள், மனிதா உன்னை தொழ வைப்பதற்கு முன்னால் நீ தொழுதுகொள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம தப்லீக் சாத்திகள் போய் தொழுவருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அதற்காக சொல்ல வருகிறேன்.
இல்லைங்க வரமாட்டேன், பள்ளியாசல் பக்கமே வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, ஒரு நாளைக்கு உங்களை தூக்கிட்டு வந்துடுவாங்கல்ல பள்ளியாசலுக்குள்ள, அப்போது நான் தொழ மாட்டேன்ல, நீங்கள் தானே பின்னாடி நின்று தொழுவீங்க. எப்படி அவர் மையத்தாக படுத்து கிடக்கிறனால பள்ளியாசலுக்குள்ளே என்னை தூக்கிட்டு வந்து நீ வச்சாலும் நீ தான் தொழுவ, நான் தொழ மாட்டேன். அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. உங்களை தொழ வைப்பதற்கு முன்னால் நீங்கள் தொழு கொள்ளுங்கள் அப்படின்னா அந்த நேரத்தில் நீ எந்திரிச்சு தொழ முடியாது. அந்த ஒரு நிலை வருவதற்கு முன்னால், நீ தொழ முடியாமல் போகின்ற சூழ்நிலை வருவதற்கு முன்னால் தொழுகையில் நிலைநாட்டியது. குர்ஆன்ல ஏகப்பட்ட இடங்களில் தொழுகையை பற்றி அல்லாஹ் நிறைய வலியுறுத்துகிறான். அதனுடைய தண்டனைகள்லாம் குறித்து பேசணும்னா ஃபஜ்ர் ஆயிரும், அதை நம்ம பேச முடியாது. நேரம் வந்து நெருங்கிருச்சு. உங்களுக்கு இந்த சாப்பிடாமல் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, தூக்கம் வேறு கண்ணில் சுக்குது, எப்படா இவன் முடிப்பான் அப்படின்னு இருக்கிறீங்க. அல்லாஹ் போதுமானவன். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் பிரகாரம் செயலாற்றுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தார்களை, நம்முடைய சந்ததிகளை கியாமத்து வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. கடன் தொல்லைகள், கடன் நம்மளை மிகைப்பது, மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவத்திற்காக செலவு செய்கின்ற செலவீனங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே உடம்பிலே ஏற்படுகின்ற புதிய புதிய நோய்கள், எல்லா கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.